இயேசு மனதுருகினார். அவளுக்கு ஒரே மகனா இருந்தான். அவர் விதவித்தார். அவன் யாருங்க? விதவை. நாம் எல்லாரும் ஒரு விதத்துல கைவிடப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பணம் இருக்கும்போது தான் பணம் நம்ம கூட இருக்கும். பணமே நம்மளை விட்டுடும். விடுதாயிட்டீங்களா? நல்லா இருந்தா சொந்தம் இருக்கும், கெட்டு போன சொந்தம் விட்டுடும், வயசா போன பலம் விட்டுடும், நமக்கு அறிமுகமாக விட்டுருவாங்க, நம்முடைய நண்பர்கள் விட்டுருவாங்க, எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் விட்டுருவாங்க. நீங்க உங்க நம்பிக்கை கூட விட்டுருவீங்க. ஆனா உங்களை பிடித்தவர் உங்களை விட மாட்டான். உங்களை நேசிக்கிறார். நம்புங்க. என்னை அவர் விட மாட்டான். என்னை அவர் விட மாட்டான். யோபு மனைவியை திட்டுது, இன்னும் உத்தமத்துல இருக்கிறியா, ஆண்டவரை தூசிச்சு செத்து போடா அப்படின்னு சொல்லு. யோபு செத்து போவது சித்தம் அல்ல, இழந்ததை இரட்டத்தனையாய் பெற்று நீடித்த நாட்கள் அந்த பூமியிலே வாழ்வதுதான் யோபுவை குறித்த தேவனுடைய சித்தம். யோபு ஆல்ரெடி அவுட் ஆயிட்டீங்களா? யோபு அவுட் ஆயிட்டியா? உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் செல்வம் போயிடுச்சு, வீடு வாசல் எல்லாமே போயிடுச்சு. அடுத்த வேலை சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரன் என் கையை நான் நெஞ்சுதா போச்சு, அவருடைய கையை நம்பி வாழ்ந்தா போச்சு. ஆனா அந்த இடத்தோடு கூட முடிஞ்சிட்டு நீங்க எண்ணினாலும் யோபு அப்படி சொல்லியிருக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவனுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்க அவரால் முடியும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அவரால் புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியும். செத்து நாளி போன 4 நாளான லாசரு எழுப்பினது, இந்த வாலிப பெண்ணை எழுப்பின தேவன். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே அநேக பரிசுத்தவான்கள் கல்லறிந்து எழுப்பினாங்க போட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு உயிர் விட்ட உடனே பரலோகம் திறக்கப்பட்டு போட்டிருக்குது. இவன் யார்? இவன் பல்லவன் இருந்த வார்த்தை உடையவர். அவருடைய தேவன் அளவு கடங்காத வார்த்தை உடையவர். அவர் பேசுவதெல்லாம் தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை, கண்ணாடி ஆகிய வார்த்தை. எது? நீங்க துக்கத்தோடு போகும்போது இந்த கண்ணாடியில பாருங்க. உங்க மனசு சொல்லும் வராது, நடக்காதுன்னு. ஆனா வார்த்தை சொல்லும் உங்க வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையான பலன் வரும். வசனம் என்ன சொல்லுங்க? நம்ம சொல்லுவோம், நம்ம சின்ன கண்ணு, நம்ம பார்த்துதான் பேசுவோம். பாருங்க எப்படி இருந்துச்சு, நம்ம பார்க்க எப்படி இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட போய் கேட்கல, இப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இப்படி ஆகும் எனக்கு தெரியும். யாருக்கு தெரியுங்க? இப்படி எல்லாம் நடக்கும் என்பதை ஏற்கனவே எல்லாத்தையும் அறிந்தவர் அவர், காலத்தை கடந்தவர் அவர். தேவனால புதிய ஆரம்பத்தை, ஒரு வல்லமையான ஆரம்பத்தை கொடுக்க அவரால் முடியும். அதை நம்புங்க. என் தேவனால ஆரம்பத்தை கொடுக்க முடியும். என் தேவனால எல்லாம் செய்ய முடியும். அப்ப இந்த மனுஷன் என்ன பண்ணாருங்க? எழுப்பினார். இன்னொரு வார்த்தை படிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இங்க பாருங்க, 2 குருடர் வராங்க. எத்தனை குருடர்ங்க? 2 குருடர் வராங்க. 2 குருடர் அவருக்கு பின் சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இறங்குங்க, உதவி செய்யுங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த 2 குருடர் அவர்கிட்ட வராங்க. அவர் என்ன பண்ணிருக்கணும்? நான் உங்களை சுகமாக்குறேன், நான் என்ன செய்யணும் தானே கேட்டிருக்கிறோம். அந்த குருடரை பார்த்து கேட்கிறாரு, இதை செய்ய என் வல்லமை உண்டு நம்புறீங்களா? என்ன கேட்கிறாரு? 28ஆம் வசனம் படிங்க. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இருக்கிறதே பெரிய கடினமான காரியம் விசுவாசம் தான். ஒத்துக்கிறீங்க? ரொம்ப கடினம். ஒருவனுக்குள்ள வல்லமையை வர வச்சிடலாம், ஒருவனுக்குள்ள திறமையை வர வச்சிடலாம். ஆனா அவருக்குள்ள விசுவாசம் வர வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அங்க கேட்கிறாங்க, எனக்கு செய்ய வல்லமை நீ நம்புறியா?
அந்த குருடருங்க சொல்றாங்க ஆம் விசுவாசி. என்ன சொல்றாங்க? ஆம் விசுவாசிக்கிறோம். இவர் வார்த்தையை கேட்கிறார், என் வார்த்தையில வல்லம் உண்டு விசுவாசிக்கிறியா? நான் இதை செய்வேன் விசுவாசிக்கிறியா? ஆம் விசுவாசிக்கிறது வந்து அவருடைய வார்த்தையும் குருடனுடைய விசுவாசமும் குருடனுடைய ஜெபம் மூணு சேருதாங்க. எத்தனை சேருதுங்க? வார்த்தை, விசுவாசம், ஜெபம். தாவீதின் குமாரனே உங்களுக்கு இறங்குங்க, அது ஜெபம். இப்ப அந்த வல்லமையை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும் வார்த்தையை சொன்னாங்க. 29 வசனத்துல அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். என்னாச்சு பாருங்க சொன்ன உடனே, அப்போது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். ஆமென். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். தேவன் பரிசோதிக்கிறாங்க, இதை செய்ய நம்புறீங்களா? இது உங்களுக்கு இப்ப நடக்க நம்புறீங்களா? சாதாரணமா கேட்கிறேன், இதை செய்ய எனக்கு பவர், எனக்கு வல்லமை நம்புறீங்களா? நீங்க சொன்னோம், இடத்துல அளவு கடங்காத வல்லமை இருக்கு ஆண்டவரே. தன்னுடைய முழு வல்லமையும் நம்முடைய வசனத்துக்குள்ள வைத்திருக்கிறார். வசனம் கேட்பதற்கு வல்லமையற்றதா இருக்கும், தியானிக்கிறதுக்கு வல்லமையற்றதா இருக்கும், பேசும்போது ஒண்ணு இல்லாத இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவதை கொடுத்து வளரும் பொழுது நீங்கள் வியக்கத்தக்க விதமாய் அந்த வசனத்தின் வல்லமை உங்களை மூடிக்கொள்ளும். முகத்தில் எண்ணி பாருங்க, நீங்க பாருங்க, இருந்த நிலையை பாருங்க, இருக்கிற நிலையை பாருங்க, இனிமேல் தேவன் கொண்டு போற நிலைமையை பாருங்க. இது எல்லாவற்றையும் எதனால செய்கிறார்? அவருடைய வசனத்தை தவறற்ற இருதயத்தோடு, விசுவாசம் உள்ள இருதயத்தோடு, பூரண நிச்சயத்தோடு, இந்த வசனம் எனக்காய் வேலை செய்யும், இந்த வசனம் என்னுடையது என்பதை உரிமை பாராட்டி உங்கள் இருதயமாகிய நிலத்திலே 4 நிலம் இருக்குது. தேவன் விளைய செய்கிற ஒரே ஒரு நிலம் நல்ல நிலம். நல்ல நிலத்தை என்ன பண்ணுவாங்க? களை பிடுங்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், அது மேல கவனமா இருக்கணும், அதுக்குள்ள பூச்சி போக கூடாது, வேற எந்த மிருகமும் நுழையக்கூடாது, அது வேலி அடைச்சிருக்கணும். ஆனா 3 நிலத்தை குறிச்சு பிரச்சனையே இல்லை. முள்ளுள்ள இடம் பிரச்சனை இல்லை, வழி அருகே பிரச்சனை இல்லை, கற்பாறை இடம் பிரச்சனை இல்லை. ஆனா எங்கதான் கவனமா இருக்கணும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை வளர்ந்து அது மேலே ஓங்கி வரும் வரை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். நீங்க கர்த்தருடைய வசனத்தின் மேல் கவனமா இருந்தால் கர்த்தருடைய வசனம் உங்கள் மேல் கவனமா இருக்கும். நான் அவருடைய வார்த்தையின் மேல் கவனத்தை செலுத்தும் போது அந்த வார்த்தை எனக்குரிய கவனத்தை செலுத்திக் கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இது வெறும் எழுத்து போல தோணும், நீங்க படிக்கும் போது எழுத்தா தோணும், மத்தவங்க சொல்லும் போது யாராருக்கும் நடக்குது எனக்கு நடக்காது அப்படி சொல்லாதீங்க. எனக்கும் நடக்கும் சொல்லுங்க. என்ன சொல்லும்? எனக்கு நடக்கும் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாழ்வழிக்கும் வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க. என்னை மீட்டெடுக்கும் வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க. நான் தாழ்ந்த பாதாளத்துக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அங்கிருந்து தேவனுடைய வசனம் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தும் சொல்லுங்க. எப்பொழுதுமே நாம என்ன பண்ணணும்? சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? சின்ன வார்த்தை நம்ம முக்கியத்துவம். பிறந்த குழந்தை அது பேசாம போயிடுச்சு, நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். குழந்தைங்க 1.5 வயசு ஆச்சு, எதுவுமே பேசல. முதல்ல எங்க தூக்கி போவோம் தெரியுமா? எங்க போவோம்? டாக்டர் கிட்ட போவோம். ஐயா என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆச்சு. அவர் சொல்லுவாரு கொஞ்சம் கொஞ்சமா பேசும். எங்க பேசுது? ஒரு அப்பான்னு சொல்ல வரல, அத்தைன்னு சொல்ல வரல, எதுவுமே சொல்ல வரல. அது ஸ்டார்டிங் ஒண்ணு அம்மான்னு சொல்லும், இல்ல அப்பான்னு சொல்லும். குழந்தைகளை பாருங்க, ஒண்ணு அப்பான்னு வந்துடும். பெரும்பாலும் குழந்தை அம்மான்னு தான் சொல்லும். என்ன சொல்லும்? ஈஸியான வார்த்தை மானோ, அப்புறம் மம்மானோ. ஒரு வயசு வரும்போது தெளிவா கூப்பிடும் அம்மான்னு. ஏன் அதை எதிர்பார்க்கிறோம்னா ரொம்ப முக்கியமானது குழந்தை பேச வேண்டியது. அதே போல தேவன் எதிர்பார்ப்பது ஸ்டார்டிங் அதுதான். 10 வயசுல குழந்தை நடக்கணும்னா ஃபீல் ஆயிடும், என் குழந்தைக்கு ஏதோ வாதம் வந்துச்சு போகுதுன்னு. தேவன் ஒரு குழந்தை எப்படி நடக்க பண்றாரோ அதே போலதான் நாம் வசனத்திலே நடக்க வேண்டும். நாம் காலில் நடக்கிறது போல வசனத்திலே நடக்க வேண்டும். வாயில பேசுறது போல, அம்மா அப்பா பேசுறது போல தேவனுடைய வார்த்தையை சின்ன வார்த்தையா இருந்தாலும் அதை நாம் பேச வேண்டும். என்ன பண்ணுங்க? மோசேக்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்றார், நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், நான் உன்னை
எகிப்துக்கு அனுப்புவேன், வா. என்ன கூப்பிடுறாங்க? வா. பேதுருவே, கடலுக்கு நடந்து வா. வான்றது எத்தனை வார்த்தைங்க? ஒன்னா ரெண்டுங்களா? ஒரே வா. அப்ப உங்களை அழைச்சிருக்கிறார்னா நடக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, கொந்தளிக்கிற காத்து கடலை பார்க்காதீங்க, அடிக்கிற காற்றை பார்க்காதீங்க. வான்னு சொன்னார்ல, அந்த வாக்குள்ள தேவன் இருக்கிறார். நீ கிட்ட வான்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருங்க? கிட்ட வா, நான் உன்னை நடத்துவேன். கிட்ட வா, நான் உன்னை போஷிப்பேன். இந்த தேவன் வார்த்தையில மாறாதவர், வார்த்தையில பிசகாதவர். அந்த வார்த்தை நிறைவேறும் வரை உங்களுக்காக அந்த வார்த்தையை காக்கிற பயங்கரமான தேவன் அவர். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அது நீங்களே ஓல்டு நினைச்சுக்கலாம், பழசு நினைச்சிருக்கலாம். என்ன நினைச்சுக்கலாம்? பழசு. அது அவ்வளவுதான். அது பழசு போல உங்க எண்ணங்களிலிருந்து போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய எண்ணங்களில் இருக்கிற வார்த்தைகள் அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போய் சொல்லியிருக்கிற இயேசு அந்த வார்த்தையை உங்களுக்காக நிறைவேற்றி உங்களை நினைப்புகள் உள்ளவராய் மாற்றுவார். ஏற்ற காலம் வரும். என்ன பண்ணும்? ஏற்ற காலம் வரும். ஏசாயா 60:22 சொல்லும், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவா, கர்த்தனாகி நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்ப நீங்க ஒரு கோடி ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்கறீங்க, ஒரு நல்ல வாகனத்தை கேட்கறீங்க, நல்ல கால சூழ்நிலை கேட்கறீங்க, உடனே அமையாது. உடனே என்ன பண்ணாது? உடனே அமையாது. கேட்டீங்க, மனுஷனுடைய புத்தி இந்த காலத்துல வாங்கி அந்த காலம் வாங்கி போயிடும். ஆனா மனுஷன் யாருங்க? சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், என்னமோ சொன்னீங்கன்னு. ஆனா ஆண்டவருக்கு தெளிவா தெரியும், நீங்க இததான் சொன்னீங்கன்னு சொல்லுவார். ஆமென். மனுஷன் தெரியுமா? நீங்க ஏதோ சொல்லிருந்தீங்க பிரதர், நான் நீங்க சொல்லும்போது நான் கவனிக்கல, நான் வந்து இங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ சொன்னீங்க போல. இதுதான் மனுஷன். ஆனா தேவன் எப்படி தெரியுமா? ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரை அதை நிறைவேறாமல் அவர் விடுவதில்லை. ஏற்ற காலம் வரும்போது ரொம்ப தீவிரமாக வேகமாக அதை செய்து முடிப்பார். 38 சங்கீதம் 8 வசனம் படிங்க. திரும்ப படிச்சு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் ஒன்று தொடங்கினார்னா அதை செய்து முடிப்பார். கர்த்தராகி நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன். அவருடைய வார்த்தை ரொம்ப தொலைவில் அல்ல, நாம் கேட்கிற வார்த்தையில விசுவாசத்தின் வல்லமை இருக்கு. பவுல் சொல்றாரு, இது நான் போதிக்கிற விசுவாசிக்கிற விசுவாச வார்த்தையே. என்ன வார்த்தை பேரு? ரோமர் 10:8 படிங்க. சீக்கிரம் படிங்க. 10:8. அந்த வார்த்தை உன் வாய்க்கு சமீபமாய், உன் இதயத்துக்கு சமீபமாய், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. நீங்கள் வாரந்தோறும் பிரசங்கத்தை கேட்கிறது போல இப்ப நானே வாரந்தோறும் பிரசங்கிக்கிறேன் தெரியுமா? சண்டே தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், டெய்லி எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறேன் நானு. நீங்க அப்படி மாறணும். இல்லைங்களா? நீங்க கூட பிரசங்கிதான். எப்படி பிரசங்கிக்கிறீங்க? மனமே அஞ்சாதே, கடவுள் கூட இருக்கிறார்ல, சூழ்நிலை கண்டு தோண்டு போவாதே. அதுதான் பிரசங்கம். பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. நீங்க பிரசங்கத்துக்கு எடுக்க வார்த்தை தேவை. தேவனுடைய வசனம் 1000 பேருக்கு பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனை காட்டிலும் தனக்குத்தானே பிரசங்கம் செய்து கொள்ளுகிற மனுஷன் மிகவும் பலன் உள்ளவன். நீங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? வேதத்தை படிக்கிறீங்களா? அந்த ஒரு 2 வார்த்தை எடுங்க, ஒரு வார்த்தை எடுங்க. ஆண்டவரே, யோசுவாக்கு நீங்க சொன்னீங்க, நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட சொல்லிருக்கீங்களே, இன்னைக்கு நான் நம்புறேன், என்னையும் விட்டு நீங்க விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. அது பிரசங்கம். என்ன பிரசங்க? நீர் ஜெயம் தந்தீங்கன்னு போட்டிருக்குதுல்ல, எனக்கு நீங்க ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறீங்க. அது பிரசங்கம். ஜெபம் வேற, பிரசங்கம் வேற, அறிக்கை வேற. ஆமாவா இல்லைங்களா? ஜெபம் பிரசங்கம் கிடையாது, பிரசங்கம் அறிக்கை கிடையாது, அறிக்கை பிரசங்கம் கிடையாது. தனி
நீங்க கடவுள்கிட்ட ஜெப நேரம் செலவிடுறீங்க, அடுத்தது வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு பிரசங்கித்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். பிரசங்கித்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். ஒரு வார்த்தை படிச்சுட்டு வந்திருப்பீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே போல் பலன் படிச்சிருப்பீங்க. அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்க மாட்டீங்க. தலை கீழே நடந்துருக்கோம். நீங்க வீட்டுல தலை கீழே எல்லாரும் நடந்திருக்கும். வந்து யாருக்கு எங்க ஜெபத்தில் அழுவீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் சொன்னீங்கல்ல, கேட்டுக்கோ. ஏன் ஆண்டவரே எனக்கு நடந்தது? ஏன் நடந்தது தெரியுமா? அந்த சூழ்நிலையில் உன்னால் மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தர் தான் என்பதை அறிக்கை செய்படி எந்த சூழ்நிலையில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கலாம். சோத்திரமானாலும் போராட்டமானாலும் எது நடந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறதுனால நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாது. பெரிய முக சோர்வா இருக்கலாம், பலன் கொஞ்சமா இருக்கலாம், தேவன் சந்திக்கப்படாம இருக்கலாம். எது இருந்தாலும் அங்க சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உன் பலன். அவரே நம்முடைய பலன், அவரே நம்முடைய மகிழ்ச்சி, அவருடைய வேதமே நம்முடைய மன மகிழ்ச்சி. வார்த்தை மேல கவனம் செலுத்துவோம். ஆண்டவரே திரும்ப சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். வார்த்தை மேல் நான் கவனமா இருந்தால் வார்த்தை என் மேல் கவனமா இருக்கும். நம்ம